இந்த நாள் என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள். ஏய் பாத்து. ஏன் மறக்க முடியாத நாள்னு கேட்குறீங்களா? ஏன்னா நாளைக்கு தான் மைக்ரோசாஃப்ட் அயர்லாண்டில் எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஸோ ஏன் இந்த முடிவு, எதுக்கு இந்த மாத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த வீடியோ. எங்க ஊரு தாறுமாறு, எங்க வேணா கேட்டு பாரு. ஏனுங்க கொஞ்சம் கேளுங்க, நான் கோயமுத்தூர் ஆளுங்க. மண் வாசம் கூட சேர்ந்து மரியாதையும் வீசுங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அருவின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிறிஸ்பாக அந்த பொண்ணு ஒரு 2 மினிட்ஸில் நச்சுன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டா. ஸோ என்ன இஷ்யூனா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப காசே இல்லை, பசியாக இருக்கும்போது ஏதோ ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா சாப்பிடணும், நல்லா வீடு கட்டணும் அப்படின்னு தோணும். பட் அந்த அந்த தேவைகள்லாம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை பண்ணுறோம், நம்ம வேலை உண்மையிலே நாட்டுக்கு தேவையா, இது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்கு பேரை பாவ்லாவ்ஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு. இது என்ன சொல்லுதுன்னா மனுஷனோட தேவைகள் எல்லாம் ஒரு 7 அடுக்கா ஒரு 5 அடுக்கா பிரித்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ். அப்படின்னா என்னென்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சாப்பாடு, அது ஒரு தேவை. ஸோ அந்த தேவை பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் தேவை, அதாவது என்னன்னா சாப்பிட்டா மட்டும் பத்துமா, ஸோ ஒரு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமும் வேணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதான் நெக்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி. இந்த மாதிரி அடுத்தடுத்தா நிறைய தேவைகள் இருக்கு ஒரு மனுஷனுக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் புண்ணியத்தில் நம்மளுக்கு சாப்பாடு, தங்குற இடம் அதெல்லாம் ஒன்றும் பெருசா கவலை இல்லை. நம்ம அந்த தேவை கூட்டியாச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி இருக்க தேவையை நம்ம கரண்ட்டாக இருக்கிற கார்ப்பரேட் ஜாப் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்பப்போ வரும். சரி அதெல்லாம் பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் குப்பை கொட்டிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் குப்பை கொட்டலாம் அப்படின்னு நினச்சி ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்ய ட்ரை பண்ணால் செமையாக போர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் ஐ ஃபைனலி மேட் எ டெசிஷன். அதாவது ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் இப்போ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகி போகிறேன். போயிட்டு இந்தியாவிலேருந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண போகிறேன் மைக்ரோசாஃப்ட்க்கு. பட் அட்வான்டேஜ் என்னென்னா ஐ வில் ஹேவ் மோர் டைம். நான் மற்ற வாலண்டியரிங் ஒர்க்குக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். சரி அதெல்லாம் ஓகே, எதுக்கு இவ்வளோ லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறையா வெல்விஷர்ஸ் இருக்காங்க, நிறையா ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்குற ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த டிசிஷன் எடுத்தேன்னா உடனே எக்கச்சக்கமாக கேள்வி, எக்கச்சக்கமாக அட்வைஸு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னது வேலையை ஊட்டியா, என்னது நான் ப்ராஃபிட்டா, எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, ஹலோ நாட்டுக்கு சேவை செய்யலாம் சைடில் பண்ணிக்கலாம், வேலையை விடாத, ஐயோ ஏசப்பா என் பையனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. My family total damage. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சால் சரி தான். சரி இதெல்லாம் விட்டுட்டு இந்தியா போறியே, என்ன கழட்ட போகிற இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸில் நான் ஐ வாஸ் இன்வால்வ். நான் 2-3 வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் யூ ஆல்சோ சம் ஆஃப் யூ மைட் நோ ஐ எம் ஆல்சோ ஹேவ் பீன் வாலண்டியரிங் ஃபார் இஷா ஃபவுண்டேஷன் அண்ட் ரேலி ஃபார் ரிவர்ஸ். ஈவன் தோ ரிமோட்லி, ஈவன் தோ நான் அயர்லாண்டில் இருக்கும்போது கூட ஐ வாஸ் ஏபிள் டு டூ சம் ஒர்க் ரிமோட்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேலி ஃபார் ரிவர்ஸ் இஸ் இன் டிஃப்ரெண்ட் வேற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா மற்ற வேற கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நடந்தது. இப்போ செயல் மாறி இருக்கு. ஏன்னா ரேலி ஃபார் ரிவர்ஸ்னால பாலிசி சேஞ்சே நிறையா ஆயிருக்கு சின்ஸ் த ரேலி லாஸ்ட் இயர். ஸோ ஒன் ஆஃப் த பாலிசி சேஞ்சஸ் என்னன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒப்புதல் அது சைன் பண்ணியிருக்காங்க. அது அது ஒன்று. செகண்ட் பட்ஜெட்டில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா அந்த FPOஸ்ங்கிற ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் முன்னாடி 30% டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ இஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் ஸ்மாலர் தேன் சர்டன் சைஸ். ஸோ இது அட்வான்டேஜ் என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் இதுக்கு பயங்கரமான ஒரு ஊக்குவிப்பு. எஸ்பெஷலி இட் வில் ஹெல்ப் ஃபார்மர்ஸ், இட் வில் என்கரேஜ் ஃபார்மர்ஸ் கலெக்டிவ் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பு. இது ரொம்ப நல்ல விஷயம்.
பட் இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செயலாக்குறதுக்கு நிறையா வேலை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சத்குருவே வந்து he had invited volunteers to come and work for this. இது வந்து இதுக்கு வேலை பண்ணுறதுக்கு அவரே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஒரு இன்னொரு விஷயம் நான் வந்து இந்தியா போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஏன்னா வந்து ஐ வுட் லைக் டு சம்டைம் அட்லீஸ்ட் ஐ வுட் லைக் டு வாலண்டியர் ஃபார் திஸ் ரேலி ஃபார் ரிவர்ஸ். அண்ட் இதனால என்ன எல்லாம் மாறிடுமா, இந்தியாவே மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற விஷயமே நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். இந்தியா நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு அது வந்து நம்மளுக்கு தோணாது. ஸோ இந்தியா விட்டு வெளியில் போகும்போது அந்த மாதிரி அமெரிக்கா, அயர்லாந்து இந்த மாதிரி மற்ற கண்ட்ரி போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்தியா எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு. ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் படித்தது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்னு சென்னையில் இருக்குது. நான் படித்த 4 வருஷம் வந்து நான் இன்ஜினியரிங்க்கு ஃபீஸ் பே பண்ணது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியோட குறைச்சி. ஓகேவா? ஸோ நான் வந்து கம்பெனியில் வந்து எனக்கு நான் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அங்கே தான் எனக்கு வேலை கிடச்சிது. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி இஸ் மோர் தென் ஆல் த 4 years ஃபீஸ் தட் ஐ பேட். ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் கொடுத்துருக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு பேராசை, வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாம் மாறிடுமா, இதுதான் பர்ஃபெக்ட் சொல்யூஷனா அதெல்லாம் தெரியல. பட் அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட், அவ்வளோதான். சொடலேங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுறீ. ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ரீசன் சொன்னல, ரெண்டுமே வந்து ரொம்ப லாஜிக்கலான ரீசன். ஆனால் நம்ம எப்போவுமே லாஜிக்கலாக இருக்கிறதில்ல, அப்பப்போ நம்ம எமோஷனல் ஆகிறோம். ஸோ நான் இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஈவன் தோ நிறைய பேர் இந்த எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணும்போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. உலகத்தில் இருக்க நிறையா சயின்டிஸ்ட்டு, நிறைய ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பட் கொஞ்சம் ஒரு சில என்விரான்மெண்டலிஸ்ட்னு சொல்லிக்கிற சில ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க நம்ம ஊரில். அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் முதல்ல வந்து ஐ ஆக்சுவலி தாட் மேபி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட விமர்சனங்களை. பட் ஆனால் வந்து கொஞ்சம் கூர்மையாக பார்த்தா ரொம்ப கிளியராக தெரியுது, இவங்க யாரோ ஒரு தூண்டுதல்னால திருப்பியும் ஒரு பொய்யா சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நபர் மேலே அவதூறு கிரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. அப்போ தான் எனக்கு வந்து இந்த நம்ம இளைய தளபதியோட ஒரு டயலாக் ஞாபகம் வந்தது. 1000 பேரை அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்கள உயிரை கொடுக்க ரெடியா இருக்கானுங்க. காப்பாற்றணும்னு நினைக்கிற நாமளும் உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும்டா. ஒரு நல்ல விஷயம் காசோ பணமோ வாங்கிக்கிட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ பொய்யா சொல்லி இவ்வளோ தீவிரமாக இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி இறங்குறவனுக்கு எவ்வளோ தீவிரம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து தலையோட டயலாக் ஞாபகம் வந்துச்சு. முதல்ல தளபதி சொன்னால, இப்போ டயலாக் பாருங்க. We don't have to fight them. Everybody thinks we have to fight. No, we have to overwhelm them with positive things. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த கோவம்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். முதல்ல ஃப்ராங்க்லி சொல்லலாம் கொஞ்சம் ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பேசுகிறாங்க, பொய்யா சொல்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஆதியோகி இடத்துல வந்து மரம் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் அழிச்சிட்டு மரம் சிலை செஞ்சாங்க. அப்புறம் வந்து இந்த நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்தா அது பிஜேபிக்கு ஓட்டு போகிற மாதிரி பைத்தியார்த்தனமாக வந்து ஆதாரமே இல்லாமல் பொய்யா சொல்கிறாங்க. இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசினா டாப் என்விரான்மெண்டலிஸ்ட் அவார்டு வேறு கொடுக்குறாங்க நியூஸ் பேப்பரில். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து இது பண்ண தேவையில்லை. முதல்ல வந்து இந்த மாதிரிலாம் கோவம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி இது வந்து நல்லது தான், ஏன்னா இந்த மாதிரி லூசு பசங்க பேசினனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு இது வந்தது, இது மாதிரி பண்ணணும், அப்படி இந்தியா போய் ஏதாவது பண்ணணும்னு. மேபி இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இந்தியாவுக்கு போய் ரேலி ஃபார் ரிவர்ஸ்க்கு வாலண்டியர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னென்ன பண்ண போறாங்க? மொய் எழுத போறாங்க. எனக்கே எண்டுலதான்டா தெரியும், எடுவட்ட வேலை போடா. ஸோ இதுதான் எனக்கு அயர்லாண்ட்லேருந்து பதிவு பண்ணுற கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து மேபி ஒரு வீடியோ இல்லைனா மேபி சம் அப்டேட் ஐ வில் போஸ்ட் ஃப்ரம் இந்தியா. வணக்கம். மகிழ்ச்சி. கருணையை மறு
வெள்ளை கல்லையாறு இதயத்தில் ஒரு இருக்க வரும் ஒரு யாவும் இங்கே மாயம் மாயம் உன் வீரம் என்றும் சீரிப்பாயும் நம் தேசம் எங்கும் ரோஷமேறும் ஒரு வார்த்தை கூட புது மாற்றம் காணும் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு